காலேஜ்களில் இவருக்கே ஒரு 5 சீட்டு 10 சீட் தராங்க, சூர்யாவுக்கு தர்றாங்க. அவங்க ஜாதிக்காரங்களுக்கு சீட் கொடுக்க ஆட்களும் இருக்காங்க. வேற நடிகர்கள் சில பேர் நோட் புக் வாங்கி கொடுத்துட்டு நான் முதல்வராக போறேன்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க. இதில் அனிருத் வந்து இன்னைக்கு வந்து டண்டனக்கா அவங்க ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு தான் இருக்காரு. திரும்ப அதாவது 1 கோடி ரூபா வாங்கிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறது சரியில்லைன்னு தான் சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்குலாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்காரு. அகரம் வந்து ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் சிவகுமார் சார் வந்து அந்த காலத்தில் அவர் வாங்கின சம்பளங்கிறது கம்மி தான். ஹீரோவாக நடிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த எஸ்எஸ்எல்சி படித்தவங்க மாணவர்களில் யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தினத்தந்தியில் தந்தி வரும் இல்லையா விஷயங்கள், அதை பார்த்து அந்த மாணவர்களை கூப்பிட்டு ஒரு 10,000 ரூபா பரிசு கொடுப்பார். அன்றைக்கி 10,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு வந்தார் சிவகுமார் சார். இந்த மாதிரி மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் முதல் பரிசு, அதாவது முதல் இடத்தை படைத்த மாணவர்களை பாராட்டி இந்த மாதிரி கௌரவிப்பார். இதை வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்க பார்த்துட்டு வர்றாங்க. சூர்யா, கார்த்திக் 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர்றாங்க. அவருடைய அப்பா வாங்கின சம்பளங்கிறது பெருசாக கிடையாது. கோடிக்கணக்கில் நம்ம சம்பளம் வாங்கல, லட்சக்கணக்கிலையும் வாங்கலை. அவர் வந்து எனக்கு 80,000 ரூபா 90,000 போகிறோம், அதுக்கு மேலே சம்பளம் வேண்டாம், கம்மி அப்படின்னு. சில பேர் சம்பளம் ஏற்றிடுவாங்க, அவர் வந்து சம்பளமே ஏற்றாதீங்கன்ட்டார். இவரே சொல்வார், தேவரை என்னப்பா நீ 30 கேட்குற, ஏற்றி தரேன் சம்பளம், இல்லை வேண்டாம் முதலாளி எவ்வளோ போகிறோம் அப்படிப்பா. அந்த மாதிரி காசு ஆசை பிடிக்காத ஒரு ஆளாக வந்து சிவகுமார் சார் இருந்தார். அவருடைய சன் 2 பேருமே வந்து ஓரளவு அந்த ஒழுக்கத்தோடு இருந்தாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது, நல்ல படித்த மாணவர்களை கூப்பிட்டு பரிசு கொடுக்குறது, பாராட்டுறது எல்லாம் பார்க்கும்போது நாமளும் அப்படி பண்ணால் என்னன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக இருந்திருக்கும், மனசில் ஏற்படும். சரி நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு பிறகு தான் இவரும் அவருடைய மனைவிகிட்ட ஜோதிகா மேடம்கிட்டே பேசுகிறார். அவர் தம்பி எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. ஓகே, அகரம்னு ஒன்று தொடங்கலாம். அது வந்து யார் ஏழை மாணவர்களோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கான தேடி பிடிச்சி, அதாவது உண்மையான ஏழை மாணவர்களாக இருக்கணும், தேடி பிடிச்சி அவங்க உண்மையாக ஏழையாக இருக்கணும், அவங்க வந்து பார்க்கும்போது படிப்பில் நல்ல ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும், இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இப்போ 40 டாக்டர்களை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அஜித் விஜய் அந்த பக்கம் வந்து நீட்டே தேவையில்லை, நீட்டே அப்படின்னு என்ன தெரியாமல் எதுவும் புலம்பிட்டு இருந்தார். ஆனால் இவர் வந்து அதை பற்றி பேசவும் இல்லை, நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு ஆரம்பத்தில். நீட்டுக்கு அவசியம் இல்லை, ஏழை மாணவர்கள் எப்படி டாக்டர் ஆகுதுன்னு அதுக்காக வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஆனால் 40 பேரை டாக்டர்களை உருவாக்கியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த வந்து அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவருக்கு இன்னைக்கு வந்து சூர்யாவுக்கு ஒரு 40 கோடியோ என்னமோ 30 கோடியோ சம்பளம் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜோதிகா மேடம்க்கு 5 கோடியோ, அவங்க வந்து விளம்பரத்தில் நடிக்கும்போது ஜோதிகா மேடம்க்கு விளம்பரத்தில் நடிக்கும்போது 1 கோடி 1.5 கோடி ரூபா தர்றாங்க, 2 கோடி நம்ம அவங்களுக்கு. அதே மாதிரி விளம்பரத்தில் இவங்க நடித்தாலும் 5 கோடி ரூபா கொடுப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி கார்த்திக் அவருக்கும் ஒரு 18 கோடி என்னமோ சம்பளம் இருக்கும். இப்போ இவங்க வந்து சம்பளத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கார்த்திக் ஏற்கனவே ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்க இது பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். ஆனால் இவர் வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கின பிறகு ஒரு சரியான ஞானவர் ராஜா அவர் தான் இது பண்ணார், தான் டேரக்டர் வந்து ஜெய்பீம். அந்த டேரக்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து அவர் தான் வந்து அதனுடைய ஆனந்த விடலேருந்து வந்து இவர் கூட இருந்து ஒவ்வொரு மாணவர்களாக செலக்ட் பண்ணி ஏழையாக ஆர்வம் உள்ளவங்கள, படிப்பில் ஆர்வம் உள்ளவங்க, படிக்கக்கூடியவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு ஒரு இது பண்ணாங்க. அதை வந்து அதில் பேசின மாணவர்கள் எல்லாம் பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை. அது காரணம் வந்து இவங்க வந்து தன்னலம் இல்லாமல் தான் கொடுத்ததான். இதை வந்து வேறு நடிகர்கள் சில பேர் நோட் புக் வாங்கி கொடுத்துட்டு நான் முதல்வராக போகிறேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இவர் வெறும் நோட் புக் வாங்க, அவர் வந்து ஒரு மாணவர்களை உருவாக்கணும், அதை ஏழையாக இருக்கணும், படிப்பில் ஆர்வம் உள்ளவங்க, முக்கியமாக படிப்பில் ஆர்வம் உள்ளவங்களும் அதை செலக்ட் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணார். அந்த செலவுகளை இவங்க வந்து அந்த நல்ல காசு தான். அது சில பேர் சொல்கிற மாதிரி கருப்பு பணம் அந்த பணம்லாம் கிடையாது. இவங்க சம்பாரிச்சதுலேருந்து அவங்க வந்து தொடங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தொடங்கும்போது அவங்கள்ட்ட வந்து இந்த பணம் போட்டு தொடங்கலை, ஒரு முயற்சி பண்ணுவோம், அது அதுவாகவே இதாகிடும். உங்களுக்கு நல்லது ஒன்று நினச்சிங்கன்னா அதுக்காக ஆண்டவனுடைய கிருபை இருக்கும், உங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு ஈஸியாக வந்துடும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஆரம்பித்தாங்க. அதுக்காக அகரம் ஆரம்பிக்கும் போது ஒரு படம் இது கூட போட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் வர மாதிரி ஒரு ஃபிலிம் கூட போட்டாங்க. அதில் விஜயம் நடித்து கொடுத்துருக்காரு, மற்ற எல்லா நடிகர்களும் நடித்து கொடுத்துருக்காங்க, ஜோதிகா மேடம் நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்காக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு படம். அது கல்விக்காக இந்த மாதிரி ஒரு குரல் கொடுப்போம், கல்விக்காக மக்கள், ஏழை மக்களுக்கு அந்த கல்வியை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த இது. அந்த வகையில் வந்து இவங்க பல பேர் கோடீஸ்வரர்கள் இருக்காங்க.
தன்னுடைய ஜாதியில் இருக்கிறவங்களையும் படிக்க வைக்காத இடத்துல இருக்காங்க. பல பேர் வந்து மிகப்பெரிய காலேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க ஜாதிக்காரங்களுக்கு சீட் கொடுக்காதவங்களும் இருக்காங்க. ஏன்னா கார்மேகமும் ஏதோ ஒரு படத்தில் மம்முட்டி கேட்பார் இல்லையா, உங்கள் ஜாதி சங்க தலைவர் ஒரு கல்லூரி வச்சுருக்காரு, ஆமாம் உனக்கு ஃப்ரீயாக சீட் கொடுப்பாரா, செருப்பால் அடிப்பான்னு சொல்லுவார்ல. அதாவது ஜாதி சங்க தலைவர்கள் ஒரு பெரிய கல்லூரி வச்சுருந்தாலும் கூட இலவசம் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தராத காலகட்டத்தில் இவர் வந்து சம்பந்தமே இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சில காலேஜ்களில் இவருக்கே ஒரு 5 சீட்டு 10 சீட் கொடுத்துறாங்க. சூர்யாவுக்கு தர்றாங்க. சூர்யாவுடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷன் தர்றாங்க ஃப்ரீயாக. அதை வந்து இவங்க வந்து கரெக்டாக யார் யார் படிக்க வைக்கணுமோ அங்கே வந்து அந்த படிப்பு இது பண்ணி தர்றாங்க. அதுக்கான உதவிகள் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல முயற்சி இது. இது வந்து பல பேர் வந்து வேற மாதிரி நினைக்கலாம். ஆனால் வந்து உண்மையிலே வந்து எந்த நடிகனாக இருந்தாலும் கூட இது செய்யணும். தன் சமூகத்தை சேர்ந்து தன்னுடைய உழைப்பில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும், 4 பேரை உருவாக்கி தரணும். இப்போ டாக்டர்கள் 40 பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க, இன்ஜினியர் எத்தனை பேர் உருவாக்கிப்பாங்க, வேறு யார் யார் எப்படி உருவாங்கினாங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா அது பெருசாக போகும். அந்த முயற்சியை ஒரு டாக்டர் 40 பேர் வந்ததே ஒரு பெரிய முயற்சி தானே. உங்களுக்கு எவ்வளோ யார் இன்றைக்கி ஒரு டாக்டர் உருவாங்கினா எத்தனை லட்ச ரூபா செலவாகுது இன்றைக்கி. அதெல்லாம் தாண்டி தன்னுடைய உழைப்பை சரியான முறையில் செலவழித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக இந்த சூர்யாவுடைய அப்பா பக்கபலமாக இருந்தது, அவருடைய மனைவி சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா மேடம், அப்புறம் இது ஒரு கார்த்தி, இவங்களாமே பக்கபலமாக இருக்கும்போது அகரம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்து சிகரம் நோக்கி செல்லும் அகரம். இல்லை அது வந்து கொஞ்சம் வெவ்வேறு காரணங்களுக்காக போயிட்டு வாடிவாசல் வந்து அமீர் கூட நடிக்க விரும்பல, அது போயாச்சு. அதுமாரி இவங்க கூட பண்ண படமும் ஏதோ கொஞ்சம் சப்ஜெக்டில் வாய்ஸாக சப்ஜெக்ட் வேறு இந்த மாதிரி வேண்டாம் சப்ஜெக்ட்டுன்னு விரும்பியிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கருப்புன்னு ஒரு படம் தான் இப்போ இவர் பண்ணியிருக்காரு, அதுதான் வந்திருக்காமா. கருப்பு வந்து உங்களுக்கு காலா வந்து கருப்புங்கிறது ஒரு எல்லை சாமி ஒன்று வச்சுருக்கோம். நம்ம எல்லை சாமியாக கருப்பராக இது பண்ணிக்குவோம். இவர் கருப்பராக நடிச்சிருக்கலாம். அதாவது கருப்பர் வந்து எந்த ஒரு தீமையும் பார்த்தா விட மாட்டார், அவர் வந்து ஒரு மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்பார், எல்லை சாமியாக இருப்பார் அப்படின்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவர் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருப்பார், அவர் ஏதோ ஒரு சமூகத்துக்கோ ஏதோ ஒரு அந்த ஊருக்கோ எல்லை சாமியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் காலா அப்படின்னு ஏறக்குறைய அப்படி தானே, தாராவிக்கு வந்து ஒரு பாதுகாவலனாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பார் காலா வந்து கருப்பு. அதாவது நீங்கள் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஆகாது இல்லை, அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது. அங்கே வந்து மும்பையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க காலா தான் சொல்லுவாங்க. இந்த கருப்பனை கூப்பிடுங்க வந்து காலானா அவள் வேற வந்து ஒரு சோர்சாலா அப்படிம்பாங்க, காலாம்பாங்க. அந்த மாதிரி வச்சு அந்த காலா அப்படின்னு வந்துச்சு. இது வந்து ஏறக்குறைய அந்த சப்ஜெக்ட் வருமானு தெரில எனக்கு. ஆனால் ஒரு கருப்பர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது கருப்புன்னு சொல்லும்போது நமக்கு வந்து எல்லை இது வருது, அந்த கருப்புசாமி தான் ஞாபகம் வரும். கருப்புசாமின்னு எடுத்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு தீமையை எதிர்ப்பவர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு நேர்கோட்டில் வரலாம் கதை. சில சீன் எடுத்திருந்தாங்க நினைக்கிறேன், சில சீன் எடுத்திருந்தாங்க. அதை வந்து சில சர்ச்சைகள் ஆச்சு. மறுபடியும் அந்த சப்போஸ் அதை எடுக்காமல் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவருக்கு ஒரு பேர் இருக்கும்போது யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒரு அந்த டைரக்டரே அந்த இதுதானே அப்படி தானே சர்ச்சைகளில் தானே வந்தார், அதனால் ஈஸியாக வச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை படத்துக்கு யூஸ் ஆகணும்ல, அதுதான். அனிருத் வந்து நீங்கள் வந்து 5 சாங்கும் காப்பின்னு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இது பண்ணும்போது அன்றைக்கி யாரும் இது எதுலேருந்து இது உல்டா செய்யப்பட்டது இது பண்ணல. அதுக்கு பிறகு இளையராஜாக்கிட்டே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போது சமீப காலமாக இளையராஜா இந்த பாட்டு வந்து இதுலேருந்து சுட்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸாக அந்தளவுக்கு எந்தெந்த படம் எந்த சாங்கு எந்த ராகம் அது அப்படிங்கிற உட்பட இன்றைக்கி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அனிருத் வந்து இன்றைக்கி வந்து டண்டனக்கா அவங்க ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு தான் இருக்காரு திரும்ப. அதாவது ஒரு படத்தோட சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த சாங்கே மறுபடியும் வேற ஒரு ரூட்டில் கொண்டு வந்துடுறாரு. உங்களுக்கு மறுபடியும் ஜெராக்ஸ் சில நேரங்களில் மறுபடியும் ஜெராக்ஸ் எடுப்பாங்க மாற்றி கலரில் கொஞ்சம் கலர் பூசி கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொஞ்சம் மறுபடியும் வேறு மாதிரி கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் அவர் கொஞ்சம் மறுபடியும் 5-6 ஜெராக்ஸ் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அவர் அதிகமாக ஜெராக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. 10 கோடி ரூபா வாங்கிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறது சரியில்லைன்னு தான் சொல்லிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய சம்பளம் 10 கோடி ரூபா. அதுக்காக தான் இன்னொருத்தர் இப்போ வரலாறு வேறொரு மியூசிக் டைரக்டர் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து தன்னை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஒரு அதிக படங்கள் பண்ணுறோம், அது இது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக ஒரு நல்ல மெனக்கெட்டு ஒரு அந்த சில சாங் உருவாக்கணும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சாங்கு சக்ஸஸ் ஆகிடும். தனுஷ்க்கு பண்ணார், அவர் மிகப்பெரிய அளவில் போச்சு. அந்த
ஓட்டல் என்ன அந்த ஐஸ்கிரீம் என்னமோ ஒரு இந்த ஒரு கானா சாங்கு செமையாக போச்சு. அதே மாதிரி அம்மா பற்றி ஒரு பாக்க செமையாக போச்சு. ராஜா இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் ஏஆர் ரஹ்மான் ஒரு படம் பண்ணும்போது அதில் குறைந்தபட்சம் 2 பாட்டு பேச பண்ணும். அந்த வருஷம் கூட பேச பண்ணும். அந்த மாதிரி தான் பண்ணும். மெனக்கெடுறது தான். இவரும் கொஞ்சம் அந்த மெனக்கெடுவார்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் பண்ணுவார். ஏன்னா அவருடைய சொந்தக்கார படம் தானே கூலி. அதாவது ரஜினி சார் அவர் சொந்தம் தானே.